ஃபுட் கேஸ்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய சாண்ட்விச்சோட டெரிவேஷன்ஸ் இல்லைனா சாண்ட்விச்சஸ் ரெசிபிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்பெஷலாக இந்த எபிசோடில் ஒரு 3 டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் சாண்ட்விச், பிளெயின் சாண்ட்விச்னு சொல்லலாம். பிளெயின் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சாண்ட்விச்சஸ் பார்த்தீங்கன்னா கிரில் சாண்ட்விச். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேன்லேயே பண்ண முடியும். மூணாவது ஒரு டோஸ்டட் சாண்ட்விச்சஸ் வந்து இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ஓடிஜியோ இல்லை வேறு எதுவும் டோஸ்டரோ எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை கிரில் பண்ணியும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஆப்ஷன். இது செய்ய பார்த்து இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாண்ட்விச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ப்ரான் மஷ்ரூம் வச்சு ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த மிக்சர் மாதிரி ரெடி பண்ணதுக்கு மேலே சீஸை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சாண்ட்விச்சஸ் பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளெயின் சாண்ட்விச்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு ஃபில்லிங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேன் ஆன் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை சைடு ஓடிஜி ஆனில் இருக்குது, இது ஹாட் ஆகிட்டே இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணிவிட்டு சாண்ட்விச்சை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரான் மிக்சருக்கு கொஞ்சமாக கார்லிக் சேர்த்துக்கிறோம். கார்லிக் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அலப்பினோ இல்லைனா நீங்கள் இதுக்கு பதில் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். கேப்பஸ் கொஞ்சம் இது கூட நம்ம சேர்க்குறோம். இன்கேஸ் கேப்பஸ் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெறும் பச்சை மிளகா அது கூட கார்லிக் கூட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான மஷ்ரூமை சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். ஏன்னா மஷ்ரூமில் இருக்க வாட்டர்லாம் ஊஸ் அவுட் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் தான். இப்போ மஷ்ரூமில் இருக்க வாட்டர்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான சீசனிங்கை ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக டபாஸ்கோ சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ட்ரை ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட தில்லிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம சாத்தே பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சமாக அந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக க்ரீமை சேர்க்கலாம். க்ரீம் முன்னாடி சேர்த்துறாதீங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் திக்காகும். திக்கானதுக்கப்புறமா இந்த க்ரீமும் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். இது சீஸ் சேர்த்தோடனே நம்ம மிக்சர் இதில் ரெடி ஆகிடும். சைட் பை சைட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஓடிஜியில் ப்ரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ண போகிறோம். சைமல்டேனியஸ்லி இந்த மிக்சரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்காக பார்த்து நம்ம இந்த பேனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் சீஸ் சேர்க்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட கிரேட் சீஸ் இருக்குன்னா கிரேட் சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சாண்ட்விச்சஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லைஸ் சீஸே நல்லா இருக்குன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல. இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்லைஸ் சீஸ் தான் போட போகிறோம். ஸோ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு போர்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடித்து வச்ச மிக்சரை நம்ம அதில் மேலே சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து நீங்கள் பட்டரோ இல்லை மயனேஸோ எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் க்ரீம் எல்லாமே ஆட் பண்ணி மிக்சரே கொஞ்சம் உங்களுக்கு வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சேம் அதேமாதிரி தான் இன்னொரு பிரெட் மேலேயும் நம்ம மிக்சரை போட்டுட்டு சீஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுத்துக்கு வேலையும் மிக்சர் போட்டாச்சு. இப்போ அசம்பிளிங் பண்ண போகிறோம். இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த பிரெட் அதுக்கு மேலே வச்சு இதை உள்ளத்துலேயும் நம்ம இன்னொரு வாட்டி கிராட்டன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரில் சிக்கன் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அது நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் பண்ணி பண்ண போகிறோம். லேட்டரான் இதில் இன்னும் டெரிவேஷன்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண சிக்கனை டைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு குடமிளகா ரெண்டுமே நான் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்சருக்கு ஆல்ரெடி நான் சிக்கனில் வந்து சால்ட் பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் நார்மல் சிக்கன் வந்து உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி செய்வோம் சாண்ட்விச்சஸ், இன்னொரு டைப் கிரில் சாண்ட்விச்சஸ். அதுவும் நான் இன்னொரு வாட்டி சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மயனேஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டொபாஸ்கோ இந்த மாதிரி சாண்ட்விச்சஸில் எல்லாமே ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டுக்கு கொஞ்சமாக மயனேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் ஒரு சாஃப்ட் சாண்ட்விச்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியில் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பயங்கரமே சாஃப்டாக இருக்கும். இது இல்லாமல் இதுலேயே வந்து உங்களுக்கு சிக்கனை கிரில் பண்ணி இன்னொரு டைப்பில் பண்ணக்கூடிய சாண்ட்விச்சஸ் இருக்குது. வர எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்ககிட்ட எனி மயனேஸ் வில் டூ ஃபார் திஸ். இன்கேஸ் உங்களுக்கு மயனேஸ் எப்படி அடிக்கணும்னு தெரியாதுன்னா நம்ம ஆல்ரெடி ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம அடித்து வச்ச மிக்சரை நம்ம இதில் சேர்க்குறோம். நல்லா ஜென்ரஸாகவே மிக்சர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாஃப்ட் பட்டர் அப்ளை பண்ணி கிரில் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண சாண்ட்விச்சுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம ஒரு சிம்பிள் வெஜ் சாண்ட்விச். இதில் நான் எந்த விதமான இன்க்ரீடியண்ட்டும் எக்ஸ்பெஷலி ஆட் பண்ணாமல் வெறும் மயனேஸ் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் டொமேட்டோ, குக்கும்பர், லெட்யூஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயின் சாண்ட்விச். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் குக்கும்பரை ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள் மட்டும்தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஜென்ரஸ் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெஷ் சாண்ட்விச்சஸ்ன்றதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன மறக்கக்கூடாதுன்னா, டைம் டு டைம் இதுக்கு தேவையான சீசனிங் போட்டுடணும். நெக்ஸ்ட் டொமேட்டோ. இதுக்கும் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம மேலே கவர் பண்ணக்கூடிய ப்ரெட்டில் அதுக்கு தேவையான மயனேஸை சேர்த்துட்ருக்கோம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே சீஸ் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் கொஞ்சம் ஈவனாக உட்காரும் உங்களுக்கு ப்ரெட்டில். ஏன்னா மேலே ப்ரெட்டை வச்சு நமக்கு பார்த்து ப்ரெட் உங்களுக்கு க்ரம்பிள் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ண முடியும், அதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பட் டேஸ்டியாக எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்கேஸ் நம்மக்கிட்ட ஓடிஜி இல்லைனா டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் அதை டைரெக்டாக பேனில் கிரில் பண்ணியும் பண்ணலாம். சீஸ் கிராட்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த வார்மாக இருக்கக்கூடிய பேனில் விட்டுட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் சாண்ட்விச்சஸ் நிறைய பண்ணலாம். உங்களுக்கு கிளப் சாண்ட்விச் அந்த மாதிரி நிறைய சாண்ட்விச்சஸ்லாம் இருக்குது. வர எபிசோடில் நம்ம பண்ணலாம் அது எல்லாமே. இப்போ நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வெஜிடபிள் சாண்ட்விச், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. வெறும் டொமேட்டோ, குக்கும்பர் அண்ட் சீஸை வச்சு பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி சிக்கன் சாண்ட்விச்சில் உங்களுக்கு அடிஷன் ஏதாவது வேணும்னா ஒரு 3 கலர் பெப்பர் சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்பைஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்க்கலாம். அதுக்கு மேலே சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெரிவேஷன் நீங்கள் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ரான் சாண்ட்விச்சில் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரான் வெஜிடேரியன் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வெறும் மஷ்ரூமை வச்சு கூட நீங்கள் அதை மாதிரி பண்ணலாம். ப்ரானை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி மஷ்ரூம், வெறும் மஷ்ரூமை மட்டும் அதே ப்ரொசீஜர் தான், எல்லாமே இதே தான் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, இன்கேஸ் உங்கள்கிட்ட பார்மசன் சீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை போடுங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அது கூட உங்களுக்கு எலிவேட் ஆன மாதிரியும் இருக்கும் நார்மல் டேஸ்ட்டை விட. அண்ட் ஸ்லைஸ் சீஸில் நாங்கள் நார்மல் ப்ராசஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட க்ரூவேர் கிடைக்குது இல்லை க்ரூவேர் இருக்குதுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.